5 லைன் நான் போட்டிருக்கேன். 5 பக்கம் நான் பூ போட்டு முடிச்சிருக்கேன். ஒரு பக்கம் உங்களுக்கு எப்படி போடணும்னு போட்டு காமிக்கிறேன். இதை பார்த்து நீங்களும் போட்டுங்க. சரிங்களா? இது பாருங்கள், ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? அந்த ரெண்டு ஒயர் 2 பக்கம் கிராஸ் ஆகுது தான் பிஸ்கெட் நாட் போட முடியும். அதை வச்சு ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். போட்டுட்டு பாருங்கள், ஒரு பிஸ்கெட் நட் போட்டுட்டேன். இங்கே 4 ஒயராக வந்தால் தான் பிஸ்கெட் நட் போட முடியும், உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 ஒயர் வராது. 4 ஒயர் போட்டால் மேலேயும் கீழே வந்துடும். அதனால் இதுக்கு மேலே நம்ம பேசிக் நட் தான் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கூட வந்து பேஸ் வந்து சமமாக வரும். இல்லைன்னா மேலேயும் கீழே வந்துடும். அதனால் மீதி இருக்கிற ஒயரை வந்து பேசிக் நட் போட்டு நம்ம சமமாக கொண்டு வர போகிறோம். பாருங்கள், நான் போட்டுகிட்டே இருக்கேன். போட்டு பார்த்துட்டு கொண்டு வரோம். பாருங்கள், இந்த ப்ளூ பூவுக்கு நேராக எல்லா பூவும் சமமாக வந்துடணும். 3 பேசிக் நட் வரும். சரிங்களா? 4 வந்துச்சுன்னா நம்ம பிஸ்கெட் நட்டாக போடலாம். ஆனால் இது 4 வர முடியாது. நமக்கு சமமாக இருக்கிறதுக்காக 3 தான் போடுறோம். 3 இருக்கிறதுனால பிஸ்கெட் நட் போட முடியாது. பேசிக் நட் போட்டு நான் சமமாக கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டுணும். கொஞ்சம் டைட்டாக போடணும். கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ கேப் தெரியுது. நீங்கள் நல்லா டைட் பண்ணி போடுங்க. பாருங்கள், இது எல்லாமே சமமாக ஒரே லைனாக வந்துடணும். கிராஸில் வர மாதிரி வரும். இப்போ இதை என்ன பண்ணணும், எல்லா பூவையும் வந்து எண்ணிக்கணும். பூ எண்ணிட்டு ரெட்டைப்படையில் பூ வந்தால் தான் பிஸ்கெட் நாட் போட முடியும். ஒத்தப்படை வந்தால் போட முடியாது. இப்போ இதை நான் எண்ணிட்டு நம்ம ரன்னிங் வேர் ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 வந்திருக்கனால 15 பூ வரும். மேலே வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ரன்னிங் வேர் வந்து இதே அளவு சமமான விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் வேர் ஜாயின் பண்ணி ஒரு பேசிக் நாட் போட்டுக்கணும். பேசிக் நாட் போட்டால் தான் நம்ம வந்து அது பிஸ்கெட் நாட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த கிராஸ் கட்லேருந்து டைரெக்டாக நம்ம மாறுறதுனால நம்ம இப்படியே டைரெக்டாக போட்டால் பிஸ்கெட் நாட் போட முடியாது. சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும், ரன்னிங் வேர் 2 ரன்னிங் வேர் பார்த்தீங்கன்னா 2 ரன்னிங் வேர் வச்சுருக்கேன். பிஸ்கெட் நாட்டுக்கு 4 ஒயர் வேணும். சரிங்களா? இது 2 ஒயரும் 2 ரன்னிங் வேணும். இந்த ரெண்டு ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு பிஸ்கெட் நாட் போடவும் எனக்கு மாஷா டிசைன்ஸ் தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். அதனால் நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை வச்சு தான் போட போகிறேன். ரன்னிங் வேர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க? இப்போ ஏதாவது ஒரு ரன்னிங் வேர் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். முதல்ல வந்து பிஸ்கெட் நாட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது கிராஸ் கட்டில் இருக்கிறதுனால
நேர்கூடையாக வர முடியாது. அதனால் ஏதாவது ஒரு ரன்னிங் வேர் வச்சு இந்த 3 கலரில் எந்த கலர் வேணாலும் உங்கள் விருப்பம் தான். ஏதாவது ஒரு கலர் ரன்னிங் வேர் நம்ம எப்படி எல்லா கூடைக்கும் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே எல்லா ரன்னிங் வேருக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி ஒரு பூ ஜாயின் பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு அதை வந்து ஒரு லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடணும். பாருங்கள், இது மாதிரி ஒரு பூ போட்டு பேசிக் நாட்டில் ரன்னிங் வேரி வச்சு போடுற மாதிரி நேராக போட்டுக்கணும். கிராஸாக போடக்கூடாது, நேராக போட்டு ரன்னிங் வேரியில் விட்டுட்டு ஜாயின் பண்ணி இதை ஃபுல்லாக கொண்டு வந்து முடித்து அதை சொருகி விட்டணும், முடிச்சிடணும். அதுக்கு மேலே தான் நம்ம ரன்னிங் பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இப்போ இது போட போகிறேன். இது பாருங்கள், இது முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி ஒரு ரன்னிங் வேர் வச்சு ஒரு லைன் பேசிக் நாட் போடணும். கரெக்டாக ஒரு லைன் போட்டால் தான் நமக்கு ஈவன் வரும். அதுக்கு மேலே தான் பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஏன்னா ஒரு லைன் போட்டால் தான் நல்லா அழகாக வரும். இப்போ இந்த 2 ஒயர் ஒன்றா இருந்தால் தான் அடுத்து நம்ம 2 ரன்னிங் வேர் வச்சு ஒரு பிஸ்கெட் நாட் போட முடியும். சரிங்களா? இப்போ இது முதல்ல இதை போட்டுட்டேன். இதை போட்டு முடிச்சுட்டு அடுத்தது தான் நம்ம அடுத்த ரன்னிங் 2 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இது முதல்ல ஒரு பேசிக் நாட் ஒரு லைன் கண்டிப்பாக போடணும். போட்டால் தான் உங்களுக்கு கூட அழகாக வரும். இல்லை அப்படியே நீங்கள் பிஸ்கெட் நாட் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வராது. எனக்கு வரல, நான் போட்டு பார்த்தேன், எனக்கு வரல. அதனால் முதல்ல ஒரு லைன் பேசிக் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இது ஒரு ரன்னிங் வேர் வச்சு ஜாயின் ஆரம்பித்தது அதோட கொண்டு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இதை முடிச்சுட்டு இதை ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சு வயர் விட்டு இது கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் உள் பக்கமாக சொருகி விட்டுருணும். இதை நான் காமிக்கிறேன். இது மாதிரி இந்த ஒயரையும் உள்ளுக்கு ஜாயின் பண்ணி ரெண்டுமே சமமாக வர அளவுக்கு வச்சுக்கணும். இது உள்ளே நல்லா சொருகி விட்டுருணும். இது நான் ஃபுல்லாக நான் சொருவிட அப்புறமா நான் சொருவிக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் முடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாம் சமமாக ஒரே அளவாக இருக்குது. இப்போது 2 ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த 2 ஒயரு நம்ம 2 ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு பிஸ்கெட் நட் போடணும். நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 2 கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் ஜாயின் பண்ண கலரே போடனால் நல்லாயிருக்கும். 3 கலரில் ஏதாவது ஒரு 2 கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், எந்த இடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிக்கலாம். நம்ம விருப்பம் தான் எங்கே வேணாலும் அதை ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் 2 கரெக்டாக 2 பூ எடுத்துக்கணும். இந்த 2 பூவுக்கு மேலே தான் இது 2 வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், முதல்ல பிஸ்கெட் நாட் எப்படி போடுறது உங்களுக்கு தெரியும், அதுதான் நான் போட போகிறேன். முதல்ல இது ஒரு ஒயர் வச்சு இதுவும் சின்னதாக விட்டால் போதும். எப்போயுமே ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுமோ அந்த மாதிரி பாருங்கள், அப்படி ஜாயின் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி போடணும். கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். இப்போது பிடிச்சிட்டு இப்போ அடுத்த கலர் ஜாயின் பண்ணணும். இந்த ரன்னிங் வேரில் ஜாயின் பண்ணுறதும் நான் மாஷா டிசைன்ஸில் தான் கற்றுக்கிட்டேன். அதை வச்சு இதை கற்றுக்கிட்டனால தான் இந்த கூட போட முடியும். அது கிராஸில் போட்டால் உங்களுக்கு பூஜை கூட ஷேப் அழகாக வராது. ஒரு மாதிரி சின்னதாக வரும், கொஞ்சம் அகலம் கிடைக்காது, குறுகலாக கிடைக்கும். அது எனக்கு நான் ட்ரை பண்ணலை. கிராஸ் கட்டில் போடுறது எனக்கு நேர்கூட இது நேராக 2 ரன்னிங் வேர் வச்சு போடுறது அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதில் தான் நான் கற்றுக்கிட்டு அதை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதாவது ரன்னிங் 2 நம்ம சாதா பேசிக் நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம். இது பிஸ்கெட் நாட்னால 2 ரன்னிங் ஒயரு 2 கீழே இருக்க ஒயர் வச்சு ஒரு பிஸ்கெட் நாட் போட்டிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி போட்டு லைனாக கொண்டு வரணும். நான் அடுத்த பூவும் போட்டு காமிக்கிறேன். அதாவது ஒரு பிஸ்கெட் நாட்டில் 2 பிஸ்கெட் நாட் வச்சு 2 பேசிக் நாட் வச்சு ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு.
நல்லா நெருக்கமாக வச்சு போடணும். நான் உங்களுக்கு கீழே வச்சு போட முடியல, கேமராக்காக நேராக வச்சுருக்கேன். நல்லா டைட்டாக போட்டுக்கணும். கூடையே நான் போட்ட கூட ரொம்ப லூஸாக போட்டேன், கூட வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், ரெண்டு பேசிக் நட்டுக்கு மேலே ஒரு பிஸ்கெட் நட் வருது. அதே மாதிரி லைனாக நீங்கள் போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இது ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவுக்கு 5 அடியோ 5 லைனோ 6 லைனோ வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் கூடையை சொருவிக்கலாம். அடுத்தது ஹேண்டில் நான் காமிக்கிறேன். இதே பிஸ்கெட் நட்டில் ஹேண்டில் போட்டிருக்கேன், அது வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை உங்கள் விருப்பம், உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கலர் நீங்கள் ஹேண்டில் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம், உங்களோட சாய்ஸு. இது 5 லைன் போட்டிருக்கேன் நான். 5 லைன் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அதுக்கு மேலேயும் உங்களுக்கு விருப்பம் ஹைட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் போடலாம். இல்லை கம்மியாக வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். இதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கு. இது சுற்றி சுற்றி போகணும். ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் நான் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஏணிப்படி முடிச்சு போட்டால் கூட ஈவனாக வரும். இல்லை ஏணிப்படி முடிச்சு எனக்கு தெரியல, கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நார்மல் எப்போயுமே எல்லா கூட எப்படி வளர்ப்பீங்களோ அதே மாதிரி வளர்த்துக்கிட்டே போகலாம். முடிச்சுட்டு நீங்கள் முடிச்சிடுங்க. இதோட உங்களுக்கு அவ்வளோதான், முடிச்சிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை முடிச்சிருக்கேன். ஒரு ரெண்டு பூ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருந்தேன் முன்னாடியில். இப்போ 2 லைன் நான் ஒரு லைன் முடித்து அடுத்த லைன் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது ஏணிப்படி நாட் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 2 ஒயரையும் நல்லா இப்படி மடிச்சுக்கணும். ஏன்னா சாதா நாட்டில் வந்து ஒரு ரன்னிங் வேர் தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள், இந்த முன்னாடி போட்ட பூவை இது பண்ணிக்கணும். இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளே 2த்துக்குள்ளேயும் விடணும். சரிங்களா? இப்படி விட்டுட்டு இதோ மேலே இது வருதுல்ல, இதை வந்து இதுக்குள்ளேயும் விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி இந்த 2 இதை நகர்த்திட்டு கேப்புக்குள்ளேயும் விடணும். கரெக்டாக விட்டு தான் கரெக்டாக வரும். விட்டுட்டு நம்ம ரன்னிங் வயர் இழுத்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து டைட் பண்ணி நம்ம எது லூஸ் பண்ணமோ அந்த லைனை டைட் பண்ணி அதே மாதிரி இதையும் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா அது பாருங்கள் வந்துருச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி போயிடும் ரன்னிங் வயரு. ரன்னிங் வயர் நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கணும். இழுத்துட்டு நல்லா கிட்ட இழுத்து வச்சுக்கணும். இழுத்து வச்சுட்டு இப்போ இந்த ரன்னிங் வயர் பின்னாடி வந்துடும். இதை பின் பக்கமாக கொண்டு வந்து நம்ம பூ போடணும். பாருங்கள், இப்படி கொண்டு வந்துடும். கொண்டு வந்து இப்போ பூ போடணும். போட்டு இப்போ நம்ம டைட் பண்ணணும். நல்லா கிட்டக வச்சு நெருக்கமாக போடணும். நல்லா கொஞ்சம் பொறுமையாக போட்டால் கரெக்டாக வந்துடும். அவசரம் இல்லாமல் கரெக்டாக இது கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த பூ வந்து கரெக்டாக வந்து நிற்கும். இதை தப்பு பண்ணிட்டேன். 2 நிமிஷம். பாருங்கள், நல்லா வச்சு நெருக்கமாக போட்டு அவ்வளோதான். இது ஒரு பூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். 1 லைனு 2 லைனு 3வது லைனு. சரிங்களா? 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டு அது 4வது லைனும் இங்கே வந்து இந்த பூவில் வந்து அதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போடணும். ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கடைசி 5வது லைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் பின்னாடி சொருவிட்டு ஹேண்டில் ஜாயின் பண்ண வேண்டியது தான். இது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கூட அழகாக வரும் பார்க்குறதுக்கு. இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். நான் உங்கள் விருப்பம் என்ன எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதை போட்டுக்கலாம். நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். பார்த்துக்கிங்களா 1 2 3 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 லைன் நான் போட போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் பத்தும், அதுக்கு மேலே கூட சொருக பத்தாது. அதுக்கு மேலே 6 லைன் வந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். போட்டுட்டு கடைசியாக இதே மாதிரி ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு நீங்கள் எப்போ ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அப்போ கண்டிப்பாக ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்காது. இதில் சொருகுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அவ்வளோ வச்சு முடித்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நான் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். சரிங்களா?